ஹாய் வணக்கம். ஸோ பராசக்தி டே 1 தமிழ் போராட்டம் மொழிப்போர் பற்றி ஒரு படம். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணுன்னு பார்த்தது தான். நிறைய நல்ல ஃபேக்சுவல் டேட்டா சொல்லியிருந்தாங்க. படம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இது வந்து அந்த மொழிப்போர் எப்படி இருந்தது என்ன அதை பற்றி வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து இப்போ வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு வந்து அது மறந்துடக்கூடாதுல்ல, ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசி இவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்து இத்தனை மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளியராக அந்த மெசேஜை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய இருக்குது இதில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய பேரோட உயிர் தியாகமும் போராட்டமும் இப்போ இருக்க மாதிரி கம்யூனிகேஷன்லாம் இல்லாத போது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு வீடியோவில் குறைந்தபட்சம் 1000 பேரையாவது போய் சேர முடியுது. ஆனால் அன்னைக்கு வந்து லெட்டரு அது மாதிரி வந்து பெரிய அளவில் ரேடியோ அந்த அந்த ரீச் தாண்டி வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படிங்கிற போது வந்து எப்படி போராட்டம் பண்ணாங்க, மாணவர்களோட எழுச்சி எப்படி இருந்தது, எப்படி வழி நடத்தினாங்க, என்னென்ன நடந்தது, அது மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது. இது படம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு போராட்டம் எப்படி இருந்தது என்ன அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும். அதை தாண்டி இன்னும் நீங்கள் நிறைய நம்ம எல்லாருமே, நீங்கன்னு இல்லை நான் முதல் கொண்டு எல்லாருமே நிறைய படிக்கணும், நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும். ரூட்ஸ் வந்து எப்போதுமே தெளிவாக தெரியணும், என்ன நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி தேடி படிங்க. எனக்கு அதை தாண்டி அதில் பெருசாக நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இப்போ கூட நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் இந்த மாதிரி. அதாவது இன்றைக்கி கூட இப்போது 2026 கூட யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் நடக்குது. அது வந்து நம்ம குறைந்தபட்சம் அது நம்மளோட ஃபீல்டில் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் அதையாவது வந்து நம்ம எல்லா மொழியிலையும் நடக்கிற மாதிரி நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஸ்டின் பண்ணி அதை வந்து கொண்டு வந்து சேர்த்தணும். இப்போ நீங்கள் தமிழ் மீடியமில் படித்து வரக்கூடிய ஒரு மாணவர் வந்து இங்கிலீஷ் தெரியல, அப்போ யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும்னா ப்ரிலிம்ஸ் எப்படி தான் மெயின்ஸ் வந்து நம்ம தமிழில் எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி ப்ரிலிம்ஸை தாண்டணும்ல, அப்போது எப்படி தாண்டுறது? இப்போ வெறுமனே வந்து பரீட்சைக்கு தேவையானதை படிக்கிறதா இல்லை புதுசாக ஒரு மொழி படிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் படத்தில் வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. அதாவது படம் ஸ்டார்ட் ஆகும்போதே நாங்கள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரானவங்க, ஆனால் வந்து இந்தி பேசுகிற மக்களுக்கு எதிரானவங்க இல்லை அப்படிங்கிறது. இந்தி மட்டுமே இந்தி தமிழ் அப்படின்னு ரெண்டு ஒரு இதாக விசஸ் அப்படி வந்து போகாமல் மற்ற மொழிகளுமே இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எழுதணும். அப்படிங்கும்போது தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அது மாதிரி பெங்காலி, மராத்தி, குஜராத்தின்னு சொல்லி இந்தியா முழுவதும் பல்வேறுபட்ட மொழிகள் இருக்குது. எல்லா மொழிகளுக்குமே தான் அது வந்து பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணுது. எல்லாருமே போராடினாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறது. அது மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த ஃபஸ்ட்டு சில பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. நிறைய இருக்குது, நிறைய பேசணும், நிறைய படிக்கணும். அப்போ இருந்த அந்த அந்த ஒரு 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 ஃபயர் இருந்திருக்கும்ல, அது வந்து இன்றைக்கி அடுத்த தலைமுறை வரும்போது அதை மறந்துடக்கூடாதுல்ல. அதை வந்து நிறைய எடுத்து படிக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னு அதை திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து அந்த மெசேஜை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நிறைய வந்து கடமைகள் வந்து இருக்குது. படிங்க. இது வந்து பெரிய விவாதத்துக்குரிய பெரிய ஒரு டாப்பிக்கு. அதனால் சாதாரணமாக இதை வந்து இது சரி இது தப்புன்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியல. ஒரு விஷயந்தான் இதில் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன். படத்தை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், அது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எது சரின்னு படுதோ அதை வந்து நம்புங்க. நிறைய நல்ல நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கேளுங்க. எண்ட் ஆஃப் த டே அதிலிருந்து ஒரு முடிவெடுங்க. நமக்கு வந்து ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த சிந்தனையை பயன்படுத்தி இதில் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏன் போராடினாங்க, ஏன் எதிர்த்தாங்க, ஏன் தடுத்தாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம உள்வாங்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். பொதுவாக வந்து ஒரு பிளைண்டாக வந்து ஒரு எதிர்ப்பு அப்படின்னு இல்லாமல் காரணம் என்ன, ரூட்ஸ் என்ன அப்படின்னு தேடி தேடி படிக்கணும். நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான வரலாறு இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் நெஞ்ச பேரை வந்து பள்ளி கொடுக்கல, கொஞ்சம் நெஞ்ச பேர் வந்து இறந்து போகலை. எல்லாம் நீங்கள் படிக்க படிக்க ஒரு மாதிரி கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து எப்படி அந்த மொழி பிரச்சனை அதுக்காக பல ஆயிரம் பேர் இறக்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு காலத்தில் படையெடுப்புகள்னு சொல்லி பல ஆயிரம் பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது, எல்லாத்தையும் தேடி படிங்க. அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ல நினைக்கிறது ஒன்று தான், படிங்க. நிறைய தலைவர்கள் பேசுகிறத கேளுங்க.
என்ன நடந்ததுங்கிறத அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன நடந்ததுன்னு. அதிலிருந்து தான் அடுத்து நம்ம எப்படி என்ன போராட்டம் பண்ணணும், என்ன அது மாதிரி, இல்லை வந்து எப்படி ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாரியை ஒரு வைலன்ஸ் இல்லாமல் எப்படி வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்ன மாதிரிலாம் கேட்கணும், அது மாதிரி நிறைய இருக்குல்ல, எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு 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 சாதாரணமாக ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இல்லை, ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உலகம் முழுவதும் இது மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம சேகுவேராவை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட்டில் நான் வந்து பார்த்தேன். ஏன் வந்து இவ்வளோ தலைவர்கள் இவ்வளோ பேர் இறந்துருக்கும் போது ஏன் சேகுவேராவை மட்டும் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அப்போ வந்து நான் நிறைய சொல்லலாம், ஆனால் கூட நான் பர்சனலாக நம்புறது, ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்புறது என்னென்னா, அவருடைய நாட்டுக்காகவே போராடல, அதுக்கு பதிலாக வேறொரு நாட்டுக்காக போய் அந்த நாட்டோட விடுதலைக்காக போராடி அதில் வந்து வெற்றி பெற்று அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட அமைச்சர் பதவி அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல சௌகரியமாக வாழ்ந்துருக்கலாம். அப்படி இல்லாமல் மறுபடியும் அந்த பதவியெல்லாம் விட்டுட்டு வேறொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டு மக்களுக்காக போராடி தான் உயிரை துச்சமாக மதித்து இறந்து போகிறாரு. அது மாதிரி பல ஆயிரம் வரலாறு, நீங்கள் ஒரு சின்ன சின்ன கிராமங்களில் ஆரம்பித்து நாடு முழுக்க உலகம் முழுக்க அந்த மாதிரி பல ஆயிரம் வரலாறு. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். இக்னரன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலவீனம். என்ன நடந்ததுன்னே தெரியாமல் என்ன போராட்டம், என்ன நடந்தது, என்ன அரசியல் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம வந்து பயணம் பண்ணி அது ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுத்துடக்கூடாது. அதனால தொடர்ந்து வந்து அந்த இக்னரன்ஸை நம்ம வந்து கொளுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுதான் நம்ம சொல்ல நினைக்கிறது. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு ஆரோக்கியமான விவாதம் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப கம்மி, சீக்கிரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. டக்குன்னு வந்து ஒரு விமர்சனமாக ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு பதிலாக அது வந்து ஒருத்தர் மாற்றி திட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி போயிடுது. அப்படி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான விவாதம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். நீங்கள் வந்து இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், எனக்கு புரியுது. அதே சமயத்தில் இந்த கருத்தை கரெக்டாக கொண்டு போக வேண்டிய கடமையும் இருக்குல்ல. அதனால் நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணலாம், தாராளமாக வந்து உங்களோட கருத்தை சொல்லலாம். ஆனால் கூட கருத்தை சொல்லுங்கள், அதற்கு பதிலாக ஒருத்தங்க திட்டி அல்லது வந்து அந்த மாதிரி இல்லாமல் கருத்து, அதுதான் வந்து இங்கே நம்ம பேசணும், அதுதான் நிறைய விவாதிக்கப்படணும். அதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும். பேசிக்கிட்டே இருக்கலாம், மணிக்கணக்காக பேசலாம். பல நூற்றாண்டுகள் கடந்த போராட்டம் இது, இன்னைக்கு நேற்று இது வந்து ஆரம்பிக்கல. பாருங்கள், படிங்க, நிறைய தெரிஞ்சுக்குவோம். இந்த இக்னரன்ஸை வந்து நம்ம வந்து கொளுத்துவோம். அறியாமை வந்து ரொம்ப ரொம்ப தவறு. தனக்கு எதிரி யாரு, தனக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறது எல்லாத்தோட பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம கன்வே பண்ண நினைக்கிற கருத்து. நன்றி, தேங்க்யூ.